நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். எல்லாரும் தரமான சம்பவம் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன தரமான சம்பவம்னு கேட்குறீங்களா? வேற என்ன, நம்ம குரூப் 4 எக்ஸாம் தான். டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே ஒரு குரூப் 4 எக்ஸாமில், அதுவும் பொது தமிழில் இந்த அளவுக்கு தரமான கேள்விகள்ங்கிறது இதுதான் முதல் முறையாக கேட்கப்பட்டது. எந்த அளவுக்கு தரமானதுன்னா, இந்த கேள்விகள்லாம் எங்கேருந்தியா நீலாம் எடுத்த அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அட்ட டு அட்ட நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அப்படி இருந்தும் பெரும்பாலான கேள்விகளுக்கு விடை தெரியல. சில இடங்கள்ல கேள்வி என்னன்னு புரியல. அந்த அளவுக்கு சில கேள்வியெல்லாம் கேட்டு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தமிழகம் முழுக்க பல லட்சம் மக்கள் எழுதணும். எல்லாருக்குமே முதல் தேர்வு. ஏன் அப்படின்னா, பாடத்திட்டம் மாற்றப்பட்டு வைக்கப்பட்ட முதல் தேர்வு இதுதான். இந்த தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் உண்டான கேள்வி, நிறைய கேள்விகள் இருந்தது. என்ன, இந்த தேர்வு எந்த மாதிரி வடிவத்தில் கேட்க போகிறாங்க, ரொம்ப எளிமையாக இருக்குமா, கடினமாக இருக்குமா, அல்லது டைரக்ட் கொஷினாக இருக்குமா, அல்லது சுற்றி வளைச்சி மாதிரி கேட்பாங்களா, அல்லது புத்தகத்திலிருந்தே கேட்பாங்களா, புத்தகமாக இருந்தால் பழைய புத்தகமா, புதிய புத்தகமா, ரெண்டும் படிக்கணுமா, சிறப்பு தமிழ் படிக்கணுமா, இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருந்தது. எல்லாத்துக்கும் உண்டான விடையாகத்தான் இந்த வினாத்தாள் கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த விடை வரலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் தான் அந்த விடையானது வந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் போய் அட்டன் பண்ணும் பொழுதும் சரி, அட்டன் பண்ணி முடித்த பிறகும் சரி, இது வரைக்குமே நிறைய பேர் சில ஆதங்கத்தோடு தான் இருந்திருப்பீங்க. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த 100 கேள்விகளில் ஒரு கேள்வி கூட பாடத்திட்டம் தாண்டி அவங்க கேட்க கிடையாது. 100மே பாடத்திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதான் கேட்டிருந்தாங்க. என்ன நமக்கு ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எதிர்பாராத ஒன்று அப்படின்னா, பாட புத்தகத்திலே அதிகமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்து, இந்த முறை புத்தகம் தாண்டி அதிகம் கேட்டுட்டாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் ஆதங்கமாக இருந்தது. ஆதங்கம்னா மாணவர்கள் மத்தியில் ஆதங்கமாக இருந்தது. சரி, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 100 கேள்விகளுக்கு உண்டான விடைகள் விளக்கத்தோடு பார்க்குறோம். அது இல்லாமல் அந்த ஒவ்வொரு கேள்வியும் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எந்த புத்தகம், அதாவது புத்தகத்திலேருந்து வந்திருக்கா இல்லையா, அது இல்லாமல் பழைய புத்தகத்திலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, சிறப்பு தமிழில் என்னென்ன கேள்விகள் எடுத்திருக்காங்க, புத்தகம் தாண்டி என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில கேள்விகளுக்கு விடையும் கிடையாது. 1 2 கேள்விக்கு 2 விடையும் கொடுத்துருப்பாங்க. சில கேள்விகளுக்கு வித்தியாசமான விடைகளும் வந்திருக்கும். இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரேன். அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. சரிங்களா? இறுதியில் இதற்குள்ள ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுத்துட்றேன். அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஆக முதல் கேள்வி, அதாவது எடுத்தோடனே பிழையான தொடரை கண்டறிக. இது ரொம்ப எளிமையான முறையில் தான் கேட்கப்பட்டிருக்கும். இதற்குண்டான விடை என்ன? சி, அதாவது காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இங்கே லகரம் மேல் நோக்கிய லகரம் போடணும், இங்கே டன்னகரம் போடணும். நகரம் மாறி இருக்கு இல்லையா? ஆக இதுதான் பிழையான தொடர். மற்ற 3மே சரியாகத்தான் இருக்கும். அடுத்து, வினை முற்றுகளுடைய வகைகளோடு பொறுத்துக. இங்கே பொறுத்துகன் என்று வரும்பொழுது இங்கே மொத்தம் இந்த 4மே பாருங்கள், முதல் வார்த்தை வினை முற்றாகத்தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வைத்து அது எவ்வகையான பெயரோடு பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அழிந்தது தீமை அப்படிங்கிறது, தீமை என்பது என்ன? குணம். அற்றது பிறப்பு, பிறப்பு என்பது என்ன? தொழில். நல்லது கை என்பது என்ன? சினை. குளிர்ந்தது நிலம், நிலம் என்பது என்ன? இடம். அப்போ இதற்குண்டான விடை என்ன? பி என்பது தான் விடை. அடுத்து, இப்போ நான் சொன்ன இந்த விடைகளில் இந்த பிழையான தொடர் முதல் கேள்வி இருக்கு இல்லையா, இது நம்ம பாட புத்தகம் புது 9th புக்லேயே வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து அந்த இரண்டாவது சிறப்பு தமிழில் கேட்கப்பட்டது. பழைய சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த வினைமுற்றுடைய வகை அப்படிங்கிறது. அடுத்து 3வது கேள்வி, செற்றம் என்ற சொல்லுக்குண்டான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தவறான புரிதலில் பகைன்னு போட்டாங்க. செற்றம் என்றால் டைரக்டான பொருள் என்ன? பகை என்பது. ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? எதிர்ச்சொல். அப்போ என்ன வரணும்? கேண்மை. கேண்மை என்றால் என்ன? உறவினர் என்பது தான் அர்த்தம். இது நம்ம புதிய புத்தகத்தில் 9th நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, புதிய புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்து, பாடும் பாடல் என்ற சொற்கள் பார்த்தீங்கன்னா எந்த பெயரச்ச வகைன்னு கேட்குறாங்க. பாடும் பாடல், பாடல் என்பது பெயர், பாடும் என்பது எச்சம், பெயரை கொண்டு முடிகின்ற எச்சம் பெயரெச்சம். இது பெயரெச்சம் தான். ஆனால் எந்த வகையான பெயரெச்சம்? எதிர்கால பெயரெச்சம். சரிங்களா? இது ரொம்ப எளிமையான முறையில் ஒரு இலக்கண குறிப்பாக கேட்டாங்க. அடுத்து, சொல்லிலக்கணம் சார்பாக கேட்கப்பட்ட ஒரு விடை, ஒரு வினா. நட என்ற வேர்ச்சொல்லுக்குண்டான உயர்திணை வினையால் அணையும் பெயர். காமனாக வினையால் அணையும் பெயர்னு கேட்பாங்க எப்பயும். இந்த மாதிரி டெப்த்தாக என்ன பண்ணிட்டாங்க? உயர்திணை வினையால் அணையும் பெயர்னு கேட்டிருக்காங்க. இங்கே நடந்தது நடப்பது இரண்டுமே பார்த்திங்கன்னா வினை முற்று. நடப்பவை நடந்தவன் இது ரெண்டுமே வினையால் அணையும் பெயர் தான். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? உயர்திணை. உயர்திணை என்றால் என்ன? மனிதன், 6 அறிவு உயிரினம் மட்டும்தான் உயர்திணைன்னு சொல்லுவோம். அப்போ நடந்தவன் என்பது தான் இங்கே விடை. அடுத்து,
வை என்ற வேர்ச்சொல்லுக்குண்டான ஏவல் வினைமுற்று. ஆக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விடையே இல்லாத கேள்வின்னு சொல்லிட்டு, இதுதான் முதல் விடை இல்லாத கேள்வின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஏவல் வினைமுற்று என்றாலே என்ன, ஒரு கட்டளை வடிவமாக அந்த வினைமுற்று மாறி இருக்கணும். இப்போ இங்கே விடை பாருங்கள், வைத்த என்பது பெயரெச்சம், அப்போ இது வராது. வைத்து என்பது வினையெச்சம், அப்போ இதுவும் வராது. அவன் கேட்டது என்ன, வினைமுற்று தானே. வைத்தது வைத்தாள் இது இரண்டுமே வினைமுற்று தான், ஆனால் ஏவல் வினைமுற்று கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்கலாம், ஒன்று வை என சொல்லியிருக்கலாம். வை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவல் வினைமுற்று அல்லது ஒரு அடிச்சொல்னு கூட சொல்லுவோம். அல்லது வையுங்கள், வையுமின் அல்லது வைமின் என்றும் வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்றுன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த வார்த்தை இங்கே கொடுக்கப்படலை. ஆக இங்கே விடை வந்து சரியாக சொல்லப்படலை. அப்போ இது ரெண்டில் எது போட்டாலும் சரிதான். அவங்க என்ன ஆன்சருக்கு தரப்போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து, ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்து என்று பெயர். இது சரிதானே, கூற்று சரி. அடுத்து, இந்த எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது தவறு. இதெல்லாம் என்ன, வினா எழுத்துன்னு சொல்லுவோம். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ விடை வந்து பார்த்திங்கன்னா ஏ. இது எங்கே இருக்குது, புது 6th புக்லேயே இருக்குது. அடுத்து, கூற்று காரணம். கூற்று என்று வரும்பொழுது அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். இது சரிதான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடப்பொருளை சுட்டுவதாக அமைந்திருக்கு. இதுவும் சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. இது எங்கே இருக்குது, புது 6th புக்கில் தான் இருக்குது. என்ன ஒன்றுனா, அந்த சுட்டெழுத்து வினாயெழுத்தில் கேள்விகள் அந்தளவுக்கு வருமா, ரொம்ப எளிமையான பகுதின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்க, கூற்று காரணம் அடிப்படையாக கேட்டிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். அடுத்து, பொருந்தா இணையை கண்டறிக. என்ன கான்செப்டில் கேட்டிருக்காங்க, இணை எழுத்து அல்லது நட்பெழுத்துன்னு 6th புக்லேயே இருக்கும். அந்த கான்செப்டில் கேட்டிருக்காங்க. அப்போ உயிர் நெடிலுக்கு உயிர் குறில் இனம், இது சரிதான். தகரத்துக்கு நகரம் வந்து இன எழுத்து, இதுவும் சரிதான். ஆனால் ஐகாரத்துக்கு இன எழுத்து என்ன, இகரம் தானே வரணும். அப்போ இதுதான் பொருந்தாத இணை. இது நம்ம புது 6th புக்கில் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், கானம், அதாவது குறில் நெடில் வேறுபாடு அறிதல் சிலபஸில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கேட்டிருக்காங்க. கணம் என்றால் கூட்டம், கானம் என்றால் பொன். இதில் கணம் அப்படிங்கிறது கூட்டங்கிற கான்செப்டில் நம்ம புது புக்லேயும் இருக்கும், பழசுலேயும் இருக்கும். ஆனால் கானம் என்பது புத்தகத்தில் இல்லாத ஒரு வார்த்தை. ஆனால் அதற்குண்டான பொருள் என்னென்னா பொன். இது புத்தகம் தாண்டி படிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. அடுத்து, சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. கூற்று காரணம் அடிப்படையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி இது சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதில் வந்து சந்திப்பிழை அப்படிங்கிற கான்செப்டை வித்தியாசமான முறையில் கொடுத்துருக்காங்க. தந்த பலகை, இங்கே இப்போ வந்துருச்சா, தந்த பலகை அப்படிங்கிற சொல்லுக்கு உண்டான பொருள் என்ன, கொடுத்த பலகைன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே நீங்கள் உஷாராக இருக்கணும். தந்த பலகை இங்கே இப்பு போட்டவங்க, இங்கே கொடுத்த பலகை இங்கே இப்பு போட கிடையாது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த வார்த்தையை வந்து தவறான முறையில் அதாவது பயன்படுத்தியிருக்காங்க பொருள் கூறும் பொழுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். தந்த பலகை என்று வரும் பொழுது இன்கேஸ் இது வந்து பெயரெச்சமாக இருந்தால் பெயரெச்சத்துக்கு இடையில் வல்லினம் மிகாது. அப்போ இது வந்து பெயரெச்சம் கிடையாது. இது என்ன அப்படின்னா, சொல்லப்போனால் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லிக்கலாம். பலகை எதால் செய்யப்பட்டிருக்கு, தந்தத்தால் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என்பது தான் இதற்கு அர்த்தம். அப்போ இந்த முதல் கூற்றே தவறு. அடுத்து, 2 சொற்களுக்கு இடையில் இப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததுனால இது கொடுத்த பலகை என்ற பொருளை கொடுத்தது. இந்த பொருளே தவறுன்னு சொல்லியாச்சு. இப்போ இதற்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே தவறு. அப்போ விடை என்ன, டி. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எங்கே, புது 9th புக்கில் வல்லினம் மிக இடத்துல நீங்கள் பார்க்கணும். அடுத்து, பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற தொடர். அங்கு கண்டேன், இதுதான் சரி. ஏன்னா அங்கு, இங்கு, எங்கு இந்த 3 வார்த்தைகளுக்கு அடுத்து கட்டாயம் வல்லினம் மிகும். இது நம்ம சந்திப்பிழை அறிதல் அந்த கான்செப்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது வல்லினம் மிக இடத்துலேயே வந்திருக்கு. நம்ம புக்கில் பழைய புக்லேயும் இருக்கும், புது புக்லேயும் இருக்கும். அடுத்து 13 அகரவரிசை. அகரவரிசை காலங்காலமாக வரக்கூடிய ஒரு எளிமையான வடிவம். ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. விடை வந்து அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. சரிங்களா? இந்த பொதுவான அந்த 7 பருவங்களை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுதான் விடை, சி என்பது விடை. அடுத்து, பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இது சரியா, தவறு. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஓர் என்பது தான் வரணும். அப்போ கூற்று என்பது தவறு. அடுத்து காரணம் என்ன சொல்கிறாங்க, உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஓர் என்பதை பயன்படுத்தணும். இது சரியாகத்தான் இருக்குது, காரணம் சரியாக இருக்குது, ஆனால் கூற்று தவறாக இருக்குது. அப்போ விடை என்ன, பி. இது புது 6th புக்லேயே இருக்கும். அடுத்து, ஊர் பெயர்களோடு மறு சொற்களை பொறுத்துக. மறு அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம புக்கில் இருக்கும், 7th 8th வந்திருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் கிடச்சிருக்காது. தேவக்கோட்டை அப்படிங்கிறது
தேவோட்டை அப்படிங்கிறது காலப்போக்கில் மாறி இருக்கும். கோவன்புத்தூர் தான் காலப்போக்கில் கோயம்புத்தூர், அடுத்து கோவை அப்படின்னு மருவி வந்திருக்கும். பூந்தமல்லி அப்படிங்கிறது பூனமல்லி என மாறி இருக்கும். சோழநாடு, சோநாடு. இந்த சோழநாடு, சோநாடு அப்படிங்கிறது நம்ம சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கும். சரிங்க, இதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அல்லது இந்த கோவன்புத்தூர் அப்படிங்கிறது நம்ம பழைய புக்கில் இருக்கும். பழைய 7th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த ஊரும் பேரும் நாடும் நகரும் அந்த கான்செப்டில் ஒரு பாடம் வந்திருக்கும். அதில் பாருங்கள் கோவன்புத்தூர், கோயம்புத்தூர், கோவைன்னு மாறி வந்தது தகவல் சொல்லியிருப்பாங்க. ஆக நீங்கள் அதை வைத்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின். இதற்குண்டான விடை என்ன? பி. அடுத்து இருபொருள் தருக. தாரணி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான ஒரு பொருள் மட்டும் நம்ம புக்கில் இருக்கும். என்ன? உலகம் அப்படிங்கிற பொருள் புது புக்லேயே வந்திருக்கும். அது இன்னொரு பொருள் என்ன? பூமி என்பது தான். விடை வந்து டி. அடுத்து ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இது. இந்த சொல்லுக்குண்டான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மேல் பகுதி பழைய புக்கில் இருக்கும். பழைய 11th 12th சரியான ஞாபகம் இல்லை. பழைய புக்கில் வரக்கூடியது. மீ என்றாலும் இசை என்றாலும் ஒரே பொருள் தான். ஆக மேலே எழுகின்ற ஞாயிறு இதுதான் அர்த்தம். அப்போ மேல் பகுதி. இதை பொருள் தெரியலனாலும் ஞாயிறுனா என்ன? சூரியன் எங்கே இருப்பாப்புல? மேலே தானே இருக்கும், வானத்தில் தானே இருக்கும். அப்போ மேல் பகுதி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணால் இதுக்கு விடை போட்டுடலாம். அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிதல். இதில் நிறைய பேர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த 4 வார்த்தைகளில் பொருந்தாச்சொல் முரல் என நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்ன காரணம்? இது எல்லாமே வகர வரிசையாக இருக்குது. முரல் என்பது மட்டும் மகர வரிசையாக இருக்குது. அப்போ இதுதான் வரும். அதெல்லாம் கிடையாது. முரல், வகுளி, வாழை இது எல்லாமே மீன் வகை. எல்லாமே என்ன? மீன் வகை. இதில் வியாழம் என்பது மட்டும் என்னென்னா பாம்பு. சொல்லப்போனால் அந்த வியாழன் அப்படிங்கிற வார்த்தை லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்லேயுமே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? விடை வந்து என்ன? டி. ஆனால் இது புக்கில் கிடையாது. புக்கை தாண்டி படிக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? புக்கில் வந்து இந்த வாழைங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் புக்கில் கிடையாது. அடுத்து புக்கை தாண்டி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நன்னூல் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42ங்கிறது நம்ம புக்கில் இருக்கும். 7th கொடுத்துருப்பாங்க. ஆனால் கழக தமிழ் அகராதி, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி இந்த 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இதற்குண்டான விடை வந்து 70. சரிங்களா? இது நம்ம உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வெளியிட்ட அந்த டிக்ஷனரியிலே இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக PDF ஃபைலாக இருக்குது. நெட்டில் இருந்தால் நீங்கள் எடுக்க பாருங்கள். அடுத்து 20வது கேள்வி. உறவோர் ஆயின் உறவோர் ஆக, மடவம் ஆக மடந்தை நாமே. இந்த பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொற்களை எடுத்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதில் இந்த உறவோர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம புது புக்லேயும் வந்திருக்கும், பழைய புக்லேயுமே வந்திருக்கும். உறவோர் என்றால்னா ஒன்று வலிமையானவர்னு சொல்லுவாங்க, அல்லது அறிவுடையவர்னு சொல்லுவோம். அறிவுடையவர். அடுத்து மடவம் அப்படின்னா அறிவற்றவர் என்பது பொருள். அப்போ எதிர்ச்சொல் என்ன? உறவோர், மடவம். உறவோர் என்றால் என்ன? அறிவுடையவர். மடவம் என்பது அறிவற்றவர். சரிங்களா? இது வந்து குறுந்தொகை பாடல். நம்ம புக்கில் வந்து இந்த பாட்டு இருக்காது, வார்த்தை வேணால் இருக்கலாம். சரிங்களா? மடந்தை அப்படின்னா பெண் என்பது பொருள். அடுத்து ஒருவர் அல்லது ஒரு நூல் கூறக்கூடிய கூற்றை விளக்கும் இடத்தில் பயன்படுத்த வேண்டிய நிறுத்தல் குறியை கண்டறிக. முக்காட்புள்ளி. இது நம்ம புக்லேயே இருக்கும். 8லேயும் இருக்கும், 9த்லேயுமே வந்திருக்கும். நிறுத்தல் குறிகள் அப்படிங்கிற கான்செப்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு மணிமேகலை அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா, அவங்க உடைய உரையாடலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குறியீடு போட்டிருப்பாங்க. இந்த குறியீடு வந்து என்ன? முக்கால் புள்ளின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ மணிமேகலை சொல்கிறாங்க, ஆதிரையே உணவிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் பேசுகிறாங்களோ அவங்க பேரை போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வைக்கிறோம் இல்லையா, 2 புள்ளி, அதுதான் முக்காட்புள்ளின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நம்ம புக்கிலே இருக்கக்கூடியது தான். அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துக்கு நிறைய பேருக்கு என்ன கான்செப்ட்னு புரியல. இது ஆக்சுவலாக இந்த பொறுத்துக்கு எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து எடுத்திருப்பாங்க. இது நம்ம பாட புத்தகத்தில் கிடையாது. ஒரு பாடல் ஒரு 4-5 வரிகளாக வரக்கூடிய பாடல்லேருந்து எடுத்திருப்பாங்க. என்னென்னா இதற்குண்டான விடை பார்த்துக்கோங்க. சாந்து அரைத்தும் குருவி ஓப்பியும் அல்லது ஓட்டியும் சொல்லுவோம். ஓப்பியும் அப்படின்னா ஓட்டியும் என்பது அர்த்தம். சுனை குடைந்தும், அருவி இழிந்தும்னா வீழ்ந்து அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த கான்செப்டில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் யோசிச்சிருக்கலாம். என்ன அப்படின்னா, இழிவான பொருள்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். இழிவான பொருளை தருவதாக கூறி என்ன மங்களம் அமங்கலம்ங்கிற ஒரு கான்செப்ட் படிப்போம். அந்த இழிவு என்றால் என்ன? தாழ்ந்து என்பது தான் அர்த்தம். இப்போ தாழ்ந்து விழுவது என்ன? அருவி தானே. அப்போ டிக்கு உண்டான விடை என்ன? 1. இது 1ங்கிறது இங்கே தானே இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்தா. ஆனால் புக்கில் இந்த பொறுத்துக்கு கிடையாது.
புக்கை தாண்டி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒளிமரபை கண்டறிக. ஒளிமரபுனா நம்ம என்ன பண்ணுவோம்? நாய் குரைக்கும், அடுத்து ஆந்தை அலறும், இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பார்த்தோம். ஆனால் ரொம்ப வித்தியாசமான முறையில் டஃப்பாக கேட்கப்பட்ட ஒரு வடிவம் இந்த கேள்வி. ஏன்னா இது எல்லாமே ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட புதுமையான வார்த்தையாக கொடுக்கப்பட்டது. புல். புல் என்றால் அடிப்படையில் பறவைன்னு சொல்லுவோம், அல்லது கழுகு. கழுகு என்பதும் ஒரு பொருள் இருக்குது. அடுத்து வண்டு என்ற ஒரு பொருளுமே இருக்குது. இந்த இடத்துல ஆப்ஷன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாம்பு, பூனை இது ரெண்டு மட்டும்தான் சீரும்னு வந்திருக்கும். இந்த வார்த்தையில் கவனித்து பார்க்கும்பொழுது கருவும் சிமிழ்க்கும் இதெல்லாம் வந்து ஒளிமரபு கிடையாது. நரலும் அப்படின்னா சத்தம் போடுதல் என்பது தான் அர்த்தமே. அப்போ விடை வந்து புல் நரலும் என்பது தான். சரிங்களா? புல் நரலும் இதுதான் சரியான விடை. இது புக்கில் கிடையாது. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிகன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நிகழ்கால தொடர். அப்போ எடுத்தோடனே கடைசி வார்த்தைக்கு போயிடலாம். வருவான்னா எதிர்காலம், தேவையில்லை. வந்தான்னா இறந்த காலம். வருவாள் அப்படின்னாலும் எதிர்காலம். இப்போ இதுங்க தேவையில்லை. அப்போ நிகழ்கால தொடர் என்ன? பூமி சுழல்கிறது. இதுதான் விடை. சரிங்களா? இது வந்து பேசிக் தானே. இப்போ இந்த இலக்கணம் பொதுங்கிற கான்செப்ட் வந்து நம்ம 10th புக்கில் இருக்கும். அந்த படித்தாலே அந்த ஒரு 90வது பக்கத்தில் இருக்கும். அந்த 2 பக்கத்தை நீங்கள் படித்தாலே ஒரு 5-6 கேள்வி நீங்கள் விடை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்துமே அதே வடிவம் தான். கூற்று. யானைகள் விரைந்து ஓடியது தவறு. ஏன்னா யானைகள்னால் பன்மை. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? ஓடினன்னு தான் வரணும். அப்போ கூற்று தவறாக இருக்குது. யானைகள் என்ற பலவின் பால். யானைகள் பலவின் பால்னு சொல்லிட்டாங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்ற ஒன்றன் பால் தான் இடம்பெற வேண்டும். அது எப்படி? பலவின் பாலுக்கு பலவின் பால் தானே வரணும், ஒன்றன் பால் வரக்கூடாது. அப்போ ரெண்டுமே தவறு. ஆக கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்போ விடை வந்து என்ன? டி என்பது தான். இது நம்ம புக்கில் அந்த கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கில் இருக்குது இது. அடுத்து பிறவினை தொடரை கண்டறிக. பிறவினை என்பது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கற்றான்னா கற்பித்தான் அந்த மாதிரி தானே வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? அன்பு, பாடல், பாடினான். இது தன்வினை. சரிங்களா? கவின்மொழி, திருக்குறள் கற்றால் தன்வினை. அடிகள் மறை ஓதினார் தன்வினை. இது மூன்றுமே தன்வினை. பிறவினைங்கிறது அரசன் மாலை அணிவித்தான். இதுதான் பிறவினை. சரிங்களா? இது நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். இது புது 9th புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கும். பட்டு எடுத்துக்காட்டு இதே இருக்காது. அடுத்து எவ்வகை வினை என்பதை கண்டறிக. ரொம்ப ரொம்ப அற்புதமான மற்றும் ஒரு கேள்வி இது. கவனிச்சுக்கோங்க. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமை ஆகும். இரண்டாம் வேற்றுமைன்னு என்ன? ஐ வந்திருக்கும். இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கும். அது முதல் வேற்றுமையாக மாறுது அப்படின்னா என்னவா மாறி இருக்குன்னா எழுவாயாக மாறிடுங்கிறாங்க. அதான் முதல் வார்த்தையாக மாறிடுங்கிறாங்க. அதே போல் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமை அந்த எழுவாயை வந்து என்னவா மாறுங்கிறாங்க? ஆள் என மாறிடுங்கிறாங்க. மூன்றாம் வேற்றுமை உருவை கொண்டு மாறிடுங்கிறாங்க. அவ்வாறு மாறக்கூடியது எப்போ அப்படின்னா செய்வினை வாக்கியத்தை செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது. இதுதான் கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய வகை தான். ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து கேட்காம அதை வித்தியாசமான முறையில் கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அடுத்து கலைச்சொல்லிருந்து கேள்வி. ஒயிட் ஹால் அப்படிங்கிற சொல்லுக்கு உண்டான பொருள் என்ன? தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம பாடப்புத்தகத்தில் கிடையாது. பிரிட்டானிய அரசு அலுவலகம் என்பது தான் சரியான விடை. அடுத்து இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. சொல்லப்போனால் இந்த வார்த்தைகள் 4மே வந்து தமிழ் புத்தகத்தில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. இது நீங்கள் கடைசி 2 இருக்குல்லே, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். டென்சிட்டினா என்ன? அடர்த்தி. டார்க்கஸ்ட்னா என்ன? மிகு இருள்மை அப்படிங்கிறது தான். இதை வச்சு நீங்களால் ஆன்சர் பண்ண முடியும். விடை என்ன அப்படின்னா பி என்பது தான் விடை. அடுத்து புவியியலில் அட்வான்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தைக்கு உண்டான தமிழ் வடிவம் கடற்கரை இயக்கம். இது ஆக்சுவலாக போனால் தமிழ் புத்தகத்தில் கிடையாது. இது நம்ம வரலாறு சார்ந்த சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கலைச்சொல். இது நிறைய பேர் வந்து புக்கில் காணாம தேடுறீங்க. சோசியல் சயின்ஸ் புக்கில் ஜாகிரஃபி பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ கலைச்சொல் எங்கே இருந்தாலும் படிக்கணுங்கிறது தான் சொல்ல வந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. இந்த 4 வார்த்தைகளையுமே சொல்லப்போனால் தமிழ் புத்தகத்தில் கிடையாது. ஆனால் இது எங்கேருந்து எடுத்தான்னு தெரில. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்கள். இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சொல்லப்போனால் அந்த அவன் இப்போ கலைச்சொல்ல 15 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருந்தாங்க. 15 கேள்வி சரியாக கேட்டிருந்தாங்க. வெட்டரன் அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான தமிழ் வடிவம் திறனாளர். இது நம்ம வேறு புத்தகத்தில் நான் பார்த்த ஞாபகம், ஆனால் எக்ஸாக்டாக எதுன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. அடுத்து கிளேசியர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்குண்டான தமிழ் வடிவம் என்ன? பனியாறு. சரிங்களா? இது நம்ம புவியியல் புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சரிங்களா? அடுத்து தனிமரம் காடாதல் இல். நிறைய பேர் கேட்டிங்க, அதாவது சிறப்பு தமிழ்லேருந்து கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கால் பண்ணி.
சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு வினா தான் இது. பழமொழி 400லேருந்து எடுத்திருக்காங்க. தனிமரம் காடாதல் இல். இதற்குண்டான பொருள் என்ன அப்படின்னா, நட்பை பெருக்குதல். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம இருந்தோம்னா எந்த ஒரு நட்பும் பெருகி வராது. சரிங்களா? நம்ம தனியாக இருந்தோம்னா யாரும் வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து மேன்மேலும் முன்னேற போகிறது கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கணுங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது விடை என்ன? நட்பை பெருக்குதல் அப்படிங்கிறது தான். அடுத்து அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பால் அவை. இந்த குறள் உணர்த்தக்கூடிய பழமொழி. சொல்லப்போனால் புக்கில் இந்த குறள் கிடையாது. இதற்குண்டான அர்த்தம் தெரிந்து அதற்குண்டான பழமொழியை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிறருடைய செல்வத்தை வந்து நம்ம தீய வழியில் அபகரித்தோம் அப்படின்னா அது எப்படி போகிறதுனே தெரியாமல் டக்குன்னு அழிந்து போயிடும். எப்படி வந்ததோ அதே மாதிரி போயிருங்கிறாங்க. அப்போ நல்வழியில் நம்ம பெறப்பட்ட அந்த செல்வம் மட்டும்தான் பின்னாடி நமக்கு பயனை தரும்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த குறளுக்குண்டான பொருள். அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே என்பது தான் விடை. இது நம்ம புக்கில் கிடையாது. புக்கை தாண்டி படிக்க வேண்டிய ஒன்று. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. இதுவுமே நம்ம பாட புத்தகத்தில் எங்கேயுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க வேண்டிய ஒன்று. இது ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு கை கூடுதல்னு என்ன, சித்தி அடைதல், ஈரொட்டு அப்படின்னா இருதலை கொல்லி கான்செப்டில் தான். உறுதியின்மை, அகட விகடம்னா தந்திரம், அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். சரிங்களா? அதிரி புதிரியாக நம்ம ஓடுறது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது பெருங்குழப்பம். இப்போ விடை என்ன? பி என்பது தான் விடை. அடுத்து மரபு தொடரை தேர்வு செய்க. அதாவது மரபு பிழை கேட்டிருக்காங்க. இது பெரும்பாலும் எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம புது 8th புக்லேயே ஒரு சின்ன அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. காட்டில் சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும், யானை பிளிரும். சரிங்களா? இது சரி. அடுத்து உவமையால் விளக்கப்பெறக்கூடிய பொருத்தமான பொருளை கண்டறிக. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 இது வந்து நம்ம புக்லேயே இருக்கும். 2 வந்து புக்கில் கிடையாது. அலை ஓய்ந்த கடல் போல எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அடியற்ற மரம் போல எப்படி இருக்கும்? அது வீழ்ச்சி. மத்தில் அகப்பட்ட தயிர் போல என்னவா இருக்கும்? மனம் உடைதல். ஏன்னா தயிர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கிறது, மத்தில் அகப்பட்டால் உடஞ்சி போயிடும். புயலில் சிக்கிய பூங்கொடி போல நடுங்குதல். விடை வந்து ஏ. அடுத்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி. இது வந்து உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல அப்படிங்கிறது. இது புதுசாக இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் பழைய 11th நினைக்கிறேன் இந்த வார்த்தை இருக்குது. சரிங்களா? பழைய 11th அந்த பயிற்சி வினாக்களில் வந்திருக்கும். உயிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று என்பது பொருள். அப்போ பழைய புக்கில் இருந்தும் எடுத்திருக்காங்க, பழைய சிறப்பு தமிழ்லேருந்தும் கேள்வி எடுத்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புக்கில் கிடையாது. ஆனால் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரில. புக்கை தாண்டி தான் இது போயிருக்கு. இதற்குண்டான விடை என்ன? டி என்பது தான் விடை. அடுத்து அடாரிங் என்ற ஆங்கில சொல்லுக்குண்டான தமிழ் சொல் என்னென்னா போற்றுதல் அல்லது வணங்குதல் என்பது பொருள். சரிங்களா? இதுவும் புக்கை தாண்டி வந்தது. அடுத்து தோழன் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய காம்ரேட் என்ற சொல்லு எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது? நிறைய பேருக்கு ஒன்று அது கன்ஃபியூஷன் என்னென்னா போர்த்துகீசியன்னு சொல்கிறோம். அது கிடையாது, ஃப்ரெஞ்சு மொழி தான். சரிங்களா? இது புக்கை தாண்டி வந்த ஒரு கேள்வி. அடுத்து சரியான இணை. இது ஆக்சுவலாக வந்து 2-3 பகுதியை எடுத்து ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. சரியான இணை. இப்போ தாரா பாரதி எழுதிய படைப்பு ஆசி ஜோதியா கிடையாது. இது யாருடைய படைப்பு? கவிமணி. முடியரசன் எழுதியது வீரகாவியம். இது சரியாக இருக்குது. அடுத்து இதய ஒளி யாருடையது? நாமக்கல் கவிஞர். விரல் நுனி வெளிச்சங்கள் யாருடையது? இது வந்து தாரா பாரதி. அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் என்ன? ஏ என்பது விடை. இது நம்ம புக்கில் 2-3 இடங்களில் வந்திருக்கும். இப்போ பாட புத்தகத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம பாடப்புத்தகம் புதிய பாடப்புத்தகம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு இயல் முடியும் பொழுது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அகராதியில் காண்கன்னு ஒரு 4-5 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் படிக்கணுமா கேட்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதிலேருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். பூட்கை. இது எங்கே இருக்குது? புது 10th புக்கில் அகராதியில் காண்க அப்படிங்கிற சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்டது. பூட்கை அப்படின்னா குறிக்கோள்னு சொல்லலாம் அல்லது வலிமைன்னு சொல்லலாம். அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். எங்கே இருக்குது? புது 10th புக்கில் ஃபஸ்ட்டு இயலில் தமிழ் சொல்வளம்ங்கிற பாடம் தேவநேய பாவாணருடைய கட்டுரை தான். அதில் வரக்கூடிய நூல்வெளி பாக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. தேவநேய பாவாணர். அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கண் எழுத்து என அழைக்கப்பட்டது. இது எங்கே இருக்குது? புது 8th புக்கில் இருக்கும். தமிழுடைய வரிவடிய வளர்ச்சின்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் வரக்கூடிய கண்டென்ட்டு தான் இது. கண்ணெழுத்து அப்படிங்கிற சிலப்பதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு கண்டென்ட் இது. அடுத்து ஏழாதியில் இடம்பெறாத மருந்து. ஏழாதியில் மொத்தம் எத்தனை மருந்து இருக்கும்? 6. அதில் சுக்கு, மிளகு, திப்பிலி, அது இல்லாமல் ஏலம், லவங்கம், சிறுநாவட்பு இருக்கும். அப்போ எது வராது? கண்டங்கத்திரி என்பது வராது. கண்டங்கத்திரி எதில் வரக்கூடியது? சிறுபஞ்ச மூலத்தில் வரக்கூடியது. விடை வந்து சி.
சரிங்களா? இது நம்ம புக்லேயே இருக்கக்கூடியது தான். பழசுலையும் இருக்கும், புதுசுலையும் இருக்கும். அடுத்து பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூல். அதாவது இந்த வரி "தூற்றின் கண் தூவிய வித்து" எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, திரிகடுகம். புக்கில் கிடையாது. சிறப்பு தமிழில் வந்திருக்கும். பொது தமிழில் இல்லை, சிறப்பு தமிழில் இருக்குது. பழைய சிறப்பு தமிழில். அடுத்து கூற்று "அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி". இது வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஏன்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு வேற சொல்லிட்டாங்க. இது தப்பு. சரிங்களா? ஏன்னா சிறந்த செல்வம்னா கல்வி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது தான் வள்ளுவருடைய கருத்து. அப்போ கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. அப்போ விடை என்ன? ஏ. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே வரக்கூடிய கண்டென்ட், திருக்குறள் தான். அடுத்து சரியான தொடரை வந்து தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. அதாவது தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் எத்தகையவர்? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். சரிங்களா? கற்றவர் முன் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். இது நம்ம புக்கில், ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய திருக்குறள் தான். சரிங்களா? இது வந்து அதிகாரம் அவை அஞ்சாமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், புது 7th புக்கில் அவை அஞ்சாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் கேட்கப்பட்ட குறள் இது. அந்த இது சேம், இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கும். இந்த வரி அப்படியே நம்ம புக்கில் இருக்கும். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்று விடல் மிகுதியால் மிக்கவை செய்தாரை வந்து தாம் தன்னின் தகுதியான் வென்று விடல்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். அந்த தகுதி அப்படிங்கிறது என்னென்னா பொறுமை. அதாவது புது 7th புக்கில் வரக்கூடிய குறள் தான், அதில் வந்து எடுத்திருக்காங்க. பொறை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில். அப்போ தகுதி என்பது என்ன? பொறுமையை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தொடர் அமைக்க. அதாவது இரு வினைக்குண்டான பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் இது. இது தன்வினை பிறவினை கான்செப்ட்லேயும் நம்ம படிக்கலாம். இதற்குண்டான விடை என்ன அப்படின்னா டி. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சரிங்களா? இதுதான் விடை. சொல்லப்போனால் சி என்பதும் விடை வரலாம். ஆனால் ரொம்ப நெருக்கமான விடைனா டி என்பது தான். சரிங்களா? இது நம்ம புது 9th புக்கில் இருக்குது. பயிற்சி வினாக்களில் வந்திருக்கும். அடுத்து ஒரு அருமையான ஒரு கேள்வி. கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். 2 சொற்களுக்கு இடையே என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இது சரிதான். ஏன் அப்படின்னா கழகம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். சரிங்களா? அதற்குண்டான ஒரு முந்தைய, அதாவது அடைமொழியாக வந்திருக்கு இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். ஆக இது வந்து இருபெயர்ட்டு பண்பு தொகை கான்செப்டில் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வல்லினமானது மிகும். சரிங்களா? அந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? இது ரெண்டுமே சரி நம்ம எடுத்துக்கணும். கூற்றும் சரி, காரணமும் சரி. சரிங்களா? இது நம்ம பேசிக் எங்கே வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அது தெளிவாக தெரிஞ்சாலே இது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக. இது வந்து ஈஸியாக வந்து 2 வார்த்தை எடுத்துடலாம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சாவடி வருமா, உடுக்கை வருமானு சொல்லிட்டு. விடை வந்து உடுக்கை என்பது தான் விடை. ஏன்னா வள்ளுவரே என்ன சொல்லிட்டாரு? உடுக்கை இழந்தவன் கை போல. அதை வைத்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். காதி என்பது வந்து ஒரு வடமொழி வார்த்தை. காதினா ஈரிலை துணின்னு சொல்லுவாங்க. ஈரிலை துணி. அதே போல் சாம்பார் அப்படின்னா பொதுவாக சாம்புதல்னு சொல்லுவாங்க, அல்லது கலத்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து மராட்டிய வார்த்தைன்னு சொல்லிக்கிறாங்க. சாவடி அப்படிங்கிறது வந்து தங்கும் இடம். சரிங்களா? அது தெளிவான தமிழ் வார்த்தை அப்படின்னா உடுக்கை என்பது தான் சரியான விடை. அடுத்து புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட்டு. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. இதற்கு வந்து சரியான விடை, அதாவது உறுதியாக தெரியல, இருந்தாலும் வந்து ஒரு உத்தேசத்தின் அடிப்படையை சொல்லக்கூடியது சி என்பது தான். சரிங்களா? இருந்தாலும் நம்ம அஃபீஷியல் ஆன்சர்க்கையும் செக் பண்ணிக்கோங்க. ஆக பவானந்தம் பிள்ளை எழுதிய தமிழ் சொல் அகராதி அப்படிங்கிறது நம்ம உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதிலிருந்து மட்டுமே இப்போ 2 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இதில். ஓகேங்களா? அது நெட்டில் கிடச்சிதுன்னா எடுக்க பாருங்கள். சரிங்களா? அடுத்து பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேள்விக்கு 2 விடை, அல்லது கேள்விக்கு வந்து விடையே இல்லாமல் தவறாக கொடுக்கப்பட்டது. அதில் இந்த ஒரு கேள்வியும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 4மே பெயரெச்சம்தான். ஓகேங்களா? 4மே பெயரெச்சமாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடி வகைப்படுத்திட்டாங்க. நிகழ்கால பெயரெச்சம் என்ன?
நிகழ்கால பெயரெச்சம் என்பது ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம், உடன்பாடுன்னு என்ன, நடந்த ஒன்று தானே, அப்போ அறிந்த பையன், உடன்பாட்டு பெயரெச்சம். அடுத்து குறிப்பு பெயரெச்சம்னா காலமோ செயலையோ காட்டக்கூடாது, ஆனால் இங்கே காட்டிருச்சு, என்ன, அறியாத குழந்தைன்னு காட்டியிருக்கு. ஈறுகெடாத பெயரெச்சம் என்ன, இல்லாத பொருள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, இங்கே வந்து விடை வந்து ஏ தான் வரும். ஆனால் இந்த விடை தவறாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா இந்த இடத்துல அறியாத அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது, வேறு ஏதோ ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஏன்னா அறியாத குறிப்புனா என்ன, காலமோ செயலோ காட்டக்கூடாது. இப்போ அறியாத குழந்தைன்னு வரும் பொழுது இங்கே செயல் காட்டிடுச்சு இல்லையா, அறிதல் அப்படிங்கிற ஒரு செயல் காட்டிடுச்சு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு பெயரெச்சம் கிடையாது. அப்போ இங்கே வந்து விடை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வார்த்தை மாற்றிருக்கணும். இருந்தாலும் இங்கே வரக்கூடிய இதை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஏதான் விடையாக போட்டிருக்கணும் நீங்கள். அடுத்து இந்த வார்த்தையில் எங்கேருந்து தான் எடுக்கிறானுன்னு தெரில. ஓலக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா, சில பேர் பி சி இதெல்லாம் சொல்கிறாங்க, அது கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் விடை. சொல்லப்போனால் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே விடை தரப்படலைன்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு விளக்கம்னு இருக்குது. விளக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து வேர்ச்சொல்னா விளக்கு, இதுதான் வேர்ச்சொல் வரணும். அல்லது துலக்கம் இருந்ததுன்னா வேர்ச்சொல் என்ன, துலக்கு, இதுதான் வேர்ச்சொல். அப்போ ஓலக்கம் அப்படின்னா என்ன வந்திருக்கணும், ஓலக்கு அல்லது ஓலங்கு. சரிங்களா, இதுதான் வேர்ச்சொல்லாக வந்திருக்கணும். ஆனால் அது தரப்படவில்லை, ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துகை என்பது நம்ம புத்தகத்தில் கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் புக்கில் இருக்கும், அது அணங்கு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் புக்கில் இருக்கும். ஆனால் நேரடியாக அதற்கு விடை தரப்படவில்லை நம்ம பாட புத்தகத்தில். இங்கே பழைய சிறப்பு தமிழ் அது இருக்குது, ஆனால் மற்ற 3 வார்த்தைகளுமே நம்ம புக்கில் இல்லாத வார்த்தைகள் தான். இது நம்ம அவுட் சோர்ஸ் தான். அணிகம், அணிகம் என்ற வார்த்தைக்கு உண்டான பொருள் என்ன, வாகனம் அல்லது ஊர்தின்னு சொல்லிக்கலாம். அணிகம் அது தன்னகரம் வருது இல்லையா, இந்த அணிகம் இதற்குண்டான விடை என்ன, காமன் அல்லது மன்மதன் சொல்லுவோம். அணிகம், அடுத்து இந்த ரன்னகரம் வரக்கூடிய அணிகம் என்பதற்குண்டான விடை பல்லக்கு அல்லது சிவிகை. அணங்கு என்றால் ஒரு படையில் ஒரு அளவு, அதாவது சேனைப்படைன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, விடை வந்து மன்னிக்கணும், இது மட்டும் மாற்றிக்கோங்க, விடை வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். அணிகம் அப்படின்னா வாகனம் தான். இந்த தன்னகரம் வரக்கூடிய அணிகம் என்றால் வந்து சேனைப்படை, இதுதான் வரும். இந்த 2வது அணிகம் என்பது வந்து சிவிகை பல்லக்கு, அணங்கு என்பது காமன் மன்மதன். சரிங்களா, இதை மாற்றி சொல்லிட்டேன், விடை வந்து ஏ. அடுத்து இது வந்து அவுட் சோர்ஸ். ஓகேங்களா, அடுத்து 59 கூற்று. வினவ பயன்படக்கூடிய எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள். ஏ, ஏ, யா, ஆ, ஓ இந்த 5 எழுத்துக்களுமே வினா எழுத்துக்கள். இது சரிதான், கூற்று சரி. இந்த வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். அது குறிப்பிட்டு இது இடவினான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு யா அப்படிங்கிற எழுத்து எடுக்கிறீங்க, யார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல போய் இடவினான்னு சொல்ல முடியாது. இப்போ எங்கேன்னா அது இடம்தான். ஓகேங்களா, எப்பொழுது இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, வெவ்வேறு கான்செப்டில் தான் அது கேட்குற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல ஒரே முடிவாக வந்து 5மே இடவினான்னு சொல்லிட முடியாது. அப்போ கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. விடை வந்து என்ன, ஏ. இது எங்கே படிக்கலாம், புது 6th புக்கில் வந்திருக்கும். அடுத்து கூற்று. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்கள்லையும் இன எழுத்து உண்டு. உண்டு, சரிதான். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும், சரிதான். அப்போ 2மே சரியாக கேட்கப்பட்டிருக்கு. விடை என்ன, சி. இது எங்கே படிக்கணும், புது 6th புக்கில் இருக்குது. அடுத்து பொறுத்துக. மறுப்பு. மறுப்பு என்றால் என்ன அர்த்தம், யானையுடைய தந்தம். 1வதுக்கு விடை தெரிஞ்சாலே நீங்கள் பொறுத்திருக்கலாம் எல்லாத்துக்குமே. அப்போ விடை என்ன, சி. இது எங்கே இருக்குது, பழைய புக்கில் இருக்கும். மறுப்புன்னா யானை தந்தம்ங்கிறது பழைய புத்தகத்தில் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பகுதி வந்திருக்கும். சரியாக எந்த புத்தகம் தெரில, நான் 8th 9th தெரில. அதிலேருந்து 9th புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ பழைய புக்கிலேருந்தும் எடுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட்டு மானி, அதாவது பொறுத்துக்க. இது என்னென்னா ஒளி வேறுபாடு அறிதல் கான்செப்டில் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. மானி என்றால் குள்ளன். அடுத்து மானி என்றால் மாமன். அடுத்து கனகம். கனகம் என்று வரும் பொழுது படை. சரிங்களா, அடுத்து பொன். இந்த 4வது வார்த்தையை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், பொன் என்பது. ஓகேங்களா, இதில் இது இருந்தாலும் அஃபீஷியல் ஆன்சருக்கையும் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இருவேறுபட்ட ஆன்சரும் வந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து பி தான் விடை. அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி.
கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே உயிர் ஈறு, இங்கே உயிர் முதல். அப்போ உயிர் ஈறு உயிர் முதல். அப்போ இந்த இடத்துல என்ன இறுதி எழுத்து வந்திருக்கு? ஆ என வந்திருக்கு. இ ஐ வழி எவும் ஏனைய உயிர் வழி வவ்வும் வகரம் தான் வரும். அப்போ பலா கூட்டல் அருமை பலா வறுமை. இது புணர்ச்சி விதி அடிப்படையாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கும். விடை வந்து சி. அதாவது இந்த எடுத்துக்காட்டே புக்கில் இருக்காது, ஆனால் இந்த கான்செப்ட் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பிரித்தெழுதுக. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் ஒரு பிரித்தெழுதுக. இதுவுமே புணர்ச்சி விதியில் இருக்கிறது தான். இதை கங்கௌகம் இருக்குது. இந்த சொல்லை பிரிக்கும் பொழுது என்ன அப்படின்னா கங்கா கூட்டல் ஓகம்னு சொல்லிக்கணும். இதில் நான் எப்படி அப்படி பிரித்தா இந்த மாதிரி வார்த்தை எப்படி கிடைக்கும், கங்கா கூட்டல் ஓகம் எப்படி பிரிக்க முடியும்னு ஒரு சந்தேகம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா பிரித்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கான்னு பார்க்கணும். கங்கு இதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் கிடையாது. கௌகம் அர்த்தம் இருக்கா? கிடையாது. அந்த மாதிரி தான் இங்கே கங்க அர்த்தம் கிடையாது. கங்குன்னா அர்த்தம் இருக்குது, ஆனால் ஒகம்னா அர்த்தம் இருக்கா? கிடையாது. இப்போ பிரிக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கான்னு முதல் யோசிக்கணும். கங்கானா நதி இல்லையா? ஓகம்னா ஒரு திரளான அல்லது கூட்டமானன்னு சொல்லலாம். அப்போ கங்கா ஓகம் என்றால் என்னென்னா கங்கை நதியுடைய வெள்ளப்பெருக்கு, அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது இது உயிர் முதல். கங்கா உயிர் ஈறு தான் வந்திருக்கு. உயிர் ஈரும் உயிர் முதலும் சேரும் பொழுதும் வகரமோ அல்லது வந்து எகரமோ வரும். சில நேரம் அந்த வகரம் என்னவா மாறி போயிரும்னா அவுகாரமாக மாறி போயிடும். அந்த அவுகாரம் தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த வடிவம் நம்ம புக்கில் சொல்லப்படலை. கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம உச்சரிப்பு முறையிலே இதை கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த வடிவம் புக்கில் இல்லை, நான் சொல்லிடுறேன். புக்கில் கிடையாது. அடுத்து கோரல் மற்றும் கொள்ளுதல், இந்த 2 வார்த்தைக்கும் உண்டான ஒரே பொருள் என்ன? அடுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுதல் என்றாலும் கொள்ளுதல் என்பது தான் அர்த்தம். இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா டைரெக்டாக இந்த பொருள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பழைய புக்கில் அடுப்போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பழைய புத்தகத்தில் 12th வரும் அடுப்போர். அடுப்போர்னு என்ன? கொல்லுகின்ற போர் அல்லது எரிகின்ற போர்னு சொல்லுவாங்க. அப்போ கொல்லுகின்ற போர்னு வரும்பொழுது கொள்ளுதல் கான்செப்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பறவை, பூ, நீக்கம், அழிவு, இந்த வார்த்தைக்குண்டான ஓரெழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வி. சரிங்களா? வி என்பது தான் விடை. இது நம்ம புது 7th புக்லேயே இருக்கும். அடுத்த நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் எந்த மாதிரி சொல்கிறாங்க? நீரவர். சரிங்களா? இது நம்ம திருக்குறள் தான். நிறை நீரவர்னு சொல்லி வரும் இல்லையா? நீரவர் கேமை நீரவர்னு வந்திருக்கும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்பு சார்ந்து வந்திருக்கும். நீரவர் என்பதுதான் இங்கே விடை டி. அடுத்து புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட்டு குதிர்தல். குதிர்தல் இதற்குண்டான வேறு சொல் என்ன அப்படின்னா ஒழுங்காதல் என்பது அர்த்தம். இது சொல்லப்போனால் சீராதல் என்பதும் சரியாகத்தான் இருக்கும். ரொம்ப நெருக்கமான விடைனா ஒழுங்காதல் என்பது தான் விடை. அடுத்து எழுத்து பிழையற்ற சொற்றொடர். இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் கேட்டாங்க. லகர வேறுபாடு தான். ஆன்சர் வந்து ஏ. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள். இது நம்ம புக்லேயே இருக்குது இல்லைங்களா? புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு ஒரு அங்கோணும் இங்கோணுமா வந்திருக்கு. இது எல்லாமே பொருள் தர மாதிரி வந்திருக்கு. வெட்பு, சிலம்பு, பொறுப்பு, இது எல்லாமே ஒரே பொருள் தான். என்ன? மலைங்கிற கான்செப்ட். இது நம்ம பழைய புக்லேயும் இருக்கும், புது புக்லேயும் இருக்கும். அடுத்து ஒளி வேறுபாடு அறிதல். ரொம்ப எளிமையான முறையில் கேட்டுட்டாங்க. களினா இங்கே கழித்தல், அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து களி என்றால் நீக்கிறது, கழித்தல், கழிச்சு போகிறது. சரிங்களா? இப்போ விடை வந்து பி. அரைப்புள்ளி அமையக்கூடிய இடங்கள். அரைப்புள்ளி என்று வரும்பொழுது என்ன? செமிகோலன். அமையக்கூடிய இடங்கள் வரும்பொழுது நம்ம நிறுத்தல் குறியீடுகள் கான்செப்ட் போயிடுறீங்க. இது நம்ம 8th இருக்கும், 9th இருக்கும். கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன், எடுத்துக்காட்டு சொல்லலை. கபிலர் பாரியை கண்டார். இங்கே செமிகோலன் வச்சாச்சு. அடுத்து புகழ்ந்து பாடினார். மறுபடியும் அரைப்புள்ளி வச்சாச்சு. இது சரியான்னு கேட்குறாங்க. சரிதான். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு எழுவாய் பல பயனிலை வந்திருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி வந்து சரி அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அரைப்புள்ளி இடணும். சரிங்களா? அதே விளக்கம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டுமே சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ விடை வந்து டி என்பது தான் விடை. அடுத்து ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆக ஒரு எழுவாய் வரும் பொழுது அடுத்து பயனிலை வந்து நிறைய வரும். பயனிலை என்பது எச்சப்பொருளாக இருந்தால் அதுக்கு பக்கத்தில் வந்து கட்டாயம் கமா போடணும். அப்போ விடை வந்து ஏ தான். ஏன்னா இங்கே எச்சப்பொருளாக வந்திருக்கு. வந்து அப்படிங்கிற ஒரு எச்சம் வந்ததுனால பக்கத்தில் கமா போடணும். சரிங்களா? அடுத்து பொறுத்துக.
நிறைய பேர் புலம்பக்கூடிய ஒரு பொறுத்து இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா மரபு பிழையில வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த இளமை பெயர் வந்து நாய்னா குட்டி அல்லது வந்து புலினா பறல், சிங்கம்னா குருளை இந்த மாரி வடிவம் நாம் பார்த்து பழக்கப்பட்டுருப்போம். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இன்னும் சொல்லப்போனா ரொம்ப மோசமான முறையில அந்த கேள்விய நான் எடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, மீனுக்கெல்லாம் இளமை பெயர். மீன், உடும்பு, முதலை இதெல்லாம் இளமை பெயர் புக்ல எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, இது எல்லாமே எங்க எடுத்திருக்காங்க? தொல்காப்பியத்திலருந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்லயுமே தொல்காப்பியம் இளமை பெயர் தான் கேட்டிருந்தான். அதே தான் இங்கேயும் எடுத்திருக்காங்க. நவ்வினா மான். மானுக்கு உண்டான இளமை பெயர் என்ன? மரி. சரிங்களா? அடுத்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. முதலை, முதலை என்று வரும்பொழுது, இங்க பார்ப்பு என்பது தான் விடை வரணும். உடும்பு என்றால் ஓந்தி என்பது தான் வரணும். இன்னொன்னு இந்த ஓந்திங்கிற கான்செப்ட் எங்க வரும்னா, ஊர்வன, ஊருகின்ற நிலத்தில் ஊருகின்ற விலங்குக்கு எல்லாமே ஓந்திங்கிற இளமை பெயர் இருக்கு. அதேபோல பறக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து பார்ப்பு அப்படிங்கிற இளமை பெயர் இருக்கு. சரிங்களா? ஒரு சில ஊர்வனவுக்கும் பார்ப்புங்கிற இளமை பெயர் இருக்கு. அதேபோல மீன் அல்லது கெண்டை இந்த நீர்வாழ்வன இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் பெரும்பாலும் குஞ்சு அப்படிங்கிற இளமை பெயர் தான் இருக்கு. ஆனா, இங்க சினை என்பத நம்ம போடுற மாரி இருக்கு. சரிங்களா? இப்ப இதை பொறுத்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கணும். ஆனா, இதுலயுமே சில மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லிக்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னா, தொல்காப்பியத்தில ஒரு விதமாகவும், அடுத்து வரக்கூடிய படைப்புகள்ல வெவ்வேறு விதமா சொல்றாங்க. இதுல அஃபிஷியலா ஆன்சர் கீ வந்தா தான் பார்க்க முடியும். இருந்தாலும் ஏ அல்லது பி 2ல ஏதோ ஒண்ணு தான் வரப்போகுது. இது உறுதியாக சொல்ல முடியாத ஒண்ணு. சரிங்களா? இன்னும் போக போக்குல ஆ எறும்புக்கு உண்டான இளமை பேர் என்ன? கொசுவுக்கு உண்டான இளமை பேர் என்ன? இதெல்லாம் கேட்டாலும் கேட்டுருவானுங்க. எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? கொசு இருந்தா கூப்பிட்டு உன்னோட இளமை பெயர் என்னன்னு கேட்டு தான் வைக்கணும்னு நெனைக்கிறேன். சரி அடுத்து, புல்லின் உறுப்பை கண்டறிக. தளிர் என்பது தான் விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில சொல்ட்டாங்க. முறினா இலை, மரத்துடைய பாகம். குலை என்பது மரத்தில ஒரு பாகம் தான். ஓலை என்பது மரத்தில ஒரு பாகம் தான். அப்ப புல்லுக்கு உண்டான உறுப்பு என்ன? தளிர். அஃறிணை தொடரை கண்டறிக. அஃறிணைன்னா என்ன? மனிதன் அல்லாத தொடர். அப்ப இங்க மக்கள் கூடினர். மக்கள் கூடினர்னா மனிதன் சம்மந்தப்பட்டு. மாணவர்கள் உயர்திணை தான். ஆசிரியர்கள் உயர்திணை தான். அப்ப மலர்கள் மலர்ந்தன. இதுதான் சரியான ஒண்ணு. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இது நம்ம கான்செப்ட் எங்க படிக்கணும்? நம்ம 8த்லயும் இருக்கும், 10த்லயும் இருக்கும். அடுத்து ஒருமை, பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். ஆம், அவர் கோவிலுக்கு சென்றனர். சரியா? தப்பு. மரம் முறிந்து விழுந்தன. சரியா? தப்பு. ஏன்னா இங்க ஒருமையில இருக்கு. இங்க பன்மையா மாறி போச்சு. இப்ப கவனிங்க. சீவகனிடம் சீவகன் எத்தனை பேரு? ஒருத்தர் தான். அப்ப இது ஒருமை. விடாமுயற்சி. இப்ப சீவகனை பத்தி பேசல. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? விடாமுயற்சிங்கிறது ஒருமை தான். இருந்தது ஒருமை தான். அப்போ ஒருமைக்கு ஒருமையா வந்திருக்கு. அப்ப இதுதான் சரி. ஆனா இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். இதுவும் சரிதான். சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கலாம்? சிறுவர்கள் ஓடி விளையாடினார்கள் அப்படியும் சொல்லலாம். சிறுவர் இங்க அருவிகுதி வந்தால் இங்கேயும் அருவிகுதி தான் வரும். அப்ப இதுவுமே பன்மை, பன்மை சரியாகத்தான் இருக்கு. ஆனா விடை வந்து 2ல எது தரப்போறாங்கன்னு தெரியல. 2மே சரியான விடை தான். ஓகேங்களா? அடுத்து கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. கடிமணம். கடிமணம்னா என்ன? உரிச்சொல் தொடர். அழைத்தனர் உற்றார். அழைத்தனர் உற்றார் என்பது என்ன? வினைமுற்று தொடர். நிலவோ காய்ந்தது. நிலவோ ஓ என்ற இடைச்சொல் வந்ததுனால இதுதான் இடைச்சொல் தொடர். அம்மா வாழி என்பது விழித்தொடர். ஏன்னா அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை விழித்தொடர். அப்போ விடை வந்து சி. இது நம்ம 9th புக்கில் இருக்கும். சரிங்களா? புது 9th இருக்கும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது? நம்ம புது புக்லேயும் இருக்கும், பழைய புக்லேயும் இருக்கும். கலித்தொகை அப்படிங்கிற கான்செப்ட்டு. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். கலித்தொகையிலேருந்து எடுத்திருக்காங்க. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ தான் வந்து சிலபஸில் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதியை குறைச்சிட்டாங்க. இலக்கியம்லாம் படிக்க வேண்டாமா? பாட்டெல்லாம் படிக்க வேண்டாமான்ட்டு. ஆனால் பாட்டை எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ பாடலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விசுவல் ஸ்கேனர். விடை வந்து கட்புலம் மேவி. இது வந்து அப்டேட்டடான வார்த்தை. இது நம்ம இந்த கல்வி வளர்ச்சி சார்ந்து தமிழ் வளர்ச்சி சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து அப்டேட்டடான வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கவர்மெண்ட் சைட்டே இது இருக்கும். அடுத்து பொறியியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரேஜ் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு உண்டான தமிழ் வடிவம். ஆங்கர்னா என்ன? நங்கூரம்னு சொல்லுவோம். நங்கூரம் எதுக்கு? நல்லா கடலில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் நிலையாக நிற்கிறதுக்காக அந்த ஆழத்தில் போய் நல்லா ஊன்றி இருக்கும் இல்லையா? அதான் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதற்குண்டான விடை என்ன? ஊன்றுதலை என்பது தான். இது நம்ம புக்கில் கிடையாது.
அடுத்து மோனோபாலி கண்ட்ரோல், இதற்குண்டான தமிழ் வடிவம் என்ன? தனி வல்லாண்மை கட்டுப்பாடு என்பது தான் விடை. இது நம்ம புக்கில் கிடையாது. அடுத்து பொறுத்துக்க, மருத்துவ ரீதியான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம புக்கில் பொது தமிழ் புத்தகத்தில் கிடையாது. விடை வந்து பி. இதற்குண்டான விடை பி என்பது தான். அடுத்து தென்னிந்திய ஒரு பேராகிராஃப் கொடுத்தாச்சு. கொடுக்கப்பட்ட பேராளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருந்தாங்க. சேம் அதே போல் தான் ஒரு பேராகிராஃப் அதில் கேள்வி கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்னங்க? குற்றால அருவி. இது மேலே எடுத்தோடனே கொடுத்துட்டாங்க இல்லையா? குற்றாலம். இது ரொம்ப டைரக்டான ஒரு கொஷின் இது. அடுத்து கவர்மெண்ட்டுடைய அந்த அறிவிப்புலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, கனவு இல்ல திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு வந்து இல்லம் வழங்கப்படுகிறது? 10 இங்கே சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து பழமொழி ஒன்று கொடுத்தாச்சு. பொருள், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ? இது நம்ம புக்கில் இல்லை. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோனா ரொம்ப சிறிதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா குறையவே குறையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து சிறியவர், ரொம்ப எளிமையானவர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் அப்படின்னு சொல்லி யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, குறைத்து மதிப்பிடாது என்பது அர்த்தம். மரபு தொடருக்கு ஏற்ற பொருள், இது சொல்லப்போனால் நம்ம பழைய சிறப்பு தமிழில் இந்த 2 வார்த்தை மட்டும் இருக்கும். பழைய 11th நினைக்கிறேன் சிறப்பு தமிழில் இந்த 2 வார்த்தை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். மற்ற 2 கிடையாது. அதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். விடை என்ன அப்படின்னா ஏ தான் விடை. அதாவது கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல், கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை சொல்லுதல், கச்சை கட்டுதல் என்று வரும் பொழுது முரண்படுதல், கக்கல் கரிசல் என்றால் கலங்கல் நீர். அடுத்து வேலை பிசகு, இது நம்ம புக்கில் இல்லாத ஒரு மரபு தொடர். பேச்சு வழக்கில் நிறைய இடத்துல இது பயன்பாட்டில் இருக்குது. வேலை பிசகு அப்படின்னா நேரம் தவறி போயிடுறது அல்லது தவறான நேரத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்து என்ன ஆகும்? அது தவறாக தானே போய் முடியும். நமக்கு நல்ல நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான். அப்போ இது என்ன? தீய காலம் என்பது தான் விடை. ஆப்பசைத்த குரங்கதனை போல, இது பழைய புக் சிறப்பு தமிழில் இருக்கும் சரிங்களா? புது புக்கில் கிடையாது. இதற்குண்டான விடை என்ன? இது உவமை தொடராக இருக்கிற பொருள் என்ன அப்படின்னா வேதனை என்பது தான். ஒரு ஆப்பு ஒன்று வச்சுருப்பாங்க, அது தெரியாமல் குரங்கு போய் என்ன பண்ணிடும், அந்த ஆப்பை நகர்த்துச்சு அப்படின்னா உடனே அது மாட்டிக்கும், அந்த பொறியில் அது மாட்டிக்கும் இல்லையா? அப்போ மாட்டிக்கிட்டால் சொல்ல முடியாத வேதனை துடிச்சிட்ருக்கும். அப்போ வேதனை என்பது அதுக்குண்டான பொருள். அடுத்து பேராகிராஃப்லேருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியது, இது நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க 3 கேள்வியுமே. வ.உ. சிதம்பரனார். அடுத்து வ.உ.சி சென்னைக்கு வரும் பொழுதெல்லாம் யாரை சந்திப்பார்? பாரதியாரை சந்திப்பார். வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்ன? தமிழ் மற்றும் ஆங்கிலம். இது 3மே வந்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், புக்கை தாண்டி போகலை. அடுத்து ப்ரொப்போசல் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? கருத்துரு. இது நம்ம பழைய புக்கில் வரக்கூடியதான, பழைய 12th நினைக்கிறேன், பழைய புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி, இதற்குண்டான தமிழ் வார்த்தை நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இது ரொம்ப எளிமையான முறையில் டைரெக்டாக தெரிகிற மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளி கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார். இதை சொன்னது யார்? அறிஞர் அண்ணா. இது எங்கே இருக்குது? நம்ம 7th புக்கில், அதாவது புது 7th புக்கில் கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற பாடத்தில் வரக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்து டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாத ஒன்று, அவருடைய ஆளுமை திறனை இங்கே சொல்லியிருப்பாங்க. தமிழ் எழுத்தாளர் சரிதான், திறன் ஆய்வாளர் சரிதான், வழக்கறிஞர் சரிதான், ஆனால் பேராசிரியர் மட்டும் கிடையாது. அப்போ விடை என்ன? டி என்பது. இது எங்கே இருக்குது? புது 7th புக்கில் திருநெல்வேலி சீமையும் கவிகளுங்கிற பாடத்தில் வரக்கூடிய பாக்ஸ் சரிங்களா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து உவேசாவை பற்றின கூற்று. உவே சாமிநாதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறோம், தமிழ் தாத்தா என கூப்பிட்றோம். அப்போ இது சரிதான். அடுத்து எதனால் தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம்? அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு ஓலைச்சுவடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்டிருப்பார். இதெல்லாம் சரிதானே? இது எங்கே இருக்குது? பழைய 6th புக்லேயும் இருக்கும், புது 12th புக்லேயும் இந்த கண்டென்ட் இருக்கும். விடை வந்து பி, ரெண்டுமே சரி. அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்யணும். இந்தியாவில் பேசப்படும் மொழியுடைய எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது நம்ம திராவிட மொழி குடும்பம் பாடத்திலே வந்திருக்கு, புது 9th புக்கில். பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை அகத்தியலிங்கம் குறிப்பிட்டிருப்பார். இது நம்ம புது 9th புக்கு தான், திராவிட மொழி. அடுத்து திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டது யாருங்க? ஹீராஸ் பாதிரியாரா? கிடையவே கிடையாது, குமரில பட்டர் தான் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இது தவறு.
ஓகேங்களா? அப்போ விடை வந்து 98க்கு என்ன சி. சரிங்களா? அடுத்து நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன? நாகனார். விளம்பி நாகனார் தான் உண்மையான பேர். அதாவது நான்மணிக்கடியின் ஆசிரியர் விளம்பி நாகனார்னு படிச்சிருப்பீங்க. விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் தான் இயற்பெயர். இது நம்ப கீழ் வகுப்புகள்லே 6வது 7வதுன்னு சொல்லி தெரியல. அந்த வகுப்புகள்லே இந்த குறிப்பு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து இறுதியா மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இந்த மண்ணோடுங்கிற கான்செப்ட் வரும்பொழுது கண்ணோடு வல்லார்க்கும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து கேட்கப்பட்ட ஒன்று. இதில் கண்ணோட்டம்னு என்ன? இரக்கம் காட்டுறது தானே. அப்போ இரக்கம் இல்லாதவரை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கண்ணோட்டம் இதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுலேயுமே ஒரு சந்தேகம் வரும். இப்போ கண்ணோட்டம் என்பது சிலபஸில் இருக்குது. கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரம் வந்து புக்கில் எத்தனை குறள் இருக்குன்னா ஒரு 3 குறள் தான் இருக்கும். அந்த 3 மட்டும் படித்தா போதுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ஏன்னா புக்கில் இல்லாத குறள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தில் புக்கில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. அந்த குறள் மட்டும் படிக்கக்கூடாது. இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த அதிகாரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா போய் படித்து தான் ஆகணும். அதான் இங்கே சொல்ல வராங்க. சரிங்களா? ஆக இதோட வந்து நம்ம அந்த பொதுத்தமிழ் 100 கேள்விகளுக்கும் விடைகள் விளக்கத்தோடு பார்த்துட்டோம். சொல்லப்போனால் புக்கில் கம்ப்ளீட்டாக கேட்கலன்னு சொல்ல முடியாது. பழைய புக்லேயும் கேட்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கலந்து தான் கேட்டிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் ஒரு 80லேருந்து 90 கேள்விகள் வந்து பாட புத்தகம் இருந்து தான் கேட்பாங்க. ஒரு 10 கேள்விகள் வெளியே போகலாம். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பாதிக்கு பாதி வெளியே போயாச்சு. சரிங்களா? ஆனால் சிலபஸை தாண்டி எங்கேயும் போக கிடையாது. பாதிக்கு பாதினா இப்போ சொல்லப்போனால் கன்க்ளூஷனில் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 56 கேள்விகள் பாட புத்தகம் தான். கொஞ்சம் புரிதல் இருந்தால் ஆன்சர் பண்ண முடியும். நான் டைரெக்டாக புக்கில் இருக்குன்னு சொல்ல கிடையாது. அந்த கான்செப்ட் உட்பட நான் சேர்த்து சொல்கிறேன். மற்றபடி வார்த்தைகள் வந்து மீதியெல்லாம் வந்து புக்கை தாண்டி கேட்டிருக்காங்க. அது எங்கே என்னன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? இதுக்கு மேலே வரக்கூடிய தேர்வுகளுக்கு இதை வந்து ஒரு அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதற்கு இணையாக நீங்கள் தயார்படுத்தணும். இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அட்டை டு அட்டை படிக்கிறத குறைச்சிக்கோங்க. பாடம் எல்லாம் படிக்கிறத குறைச்சிக்கோங்க. நூல்வழி எல்லாம் படிக்கிறத குறைச்சிக்கோங்க. அதே போல் கலைச்சொல் அப்படிங்கிறது நம்ம தமிழ் புக்கு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி படிக்கிறத பாருங்கள். அடுத்து இந்த சொல்லும் பொருளும் அதுவும் புக்கை தாண்டி படிக்கிறது. ஒளி வேறுபாடு அறிதல் இதுவும் புக்கை தாண்டி படிக்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட பார்க்கணும். ஆனால் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு உறுதியான தகவல் இல்லை. இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோவில் இதற்கு அடுத்து இந்த தொடர்ச்சியாக இன்னொரு பதிவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு அடுத்து நம்ம வரக்கூடிய குரூப் 2க்கு என்ன பண்ணலாம்? எந்த மாதிரி முறையில் நீங்கள் அடுத்து வர குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கலாம். அதே போல் என்னென்ன படிக்கணும், புதுசாக நம்ம என்ன எக்ஸ்ட்ரா என்ன சோர்ஸ் போய் பார்க்கலாம், இதில் அவுட் சோர்ஸ் எங்கே போய் பார்க்கணும், என்ன வெப்சைட் பார்க்கணும், என்ன மெட்டீரியல் பார்க்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது, மறுபடியும் ஏதோ ஒரு அகாடமியில் A3 சைஸ்லேயோ A4 சைஸ்லேயோ ஒரு மெட்டீரியல் பிரம்மாண்டமாக போடுவாங்க. அதை வாங்கி ஏமாந்துட்டுருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்கிட்ட நான் டைரெக்டாக சொன்னது, எந்த ஒரு மெட்டீரியலையும் வாங்கி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் வாங்கி இப்போல்லாம் ஏமாந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த மெட்டீரியலிருந்து கேள்விகள் அந்தளவுக்கு வந்திருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது. அடுத்துமே நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். சிலபஸை புரிஞ்சு படிக்க பாருங்கள். சரிங்களா? எதுலேயுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா மனம் தளர்ந்த என்னடா இந்த அளவுக்கு படித்தோம் அவ்வளோக்கு ஆன்சர் பண்ண முடியலையே, மார்க் கம்மியாச்சு, எதுவுமே மனம் தளர வேண்டாம். அடுத்து குரூப் 2 ஒன்று இருக்குது, மறந்துட வேண்டாம். இதே ஃப்ளோவில் நீங்கள் அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் அந்த குரூப் 2க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கட்டாயம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். என்னென்ன படிக்கணும், என்ன மெட்டீரியல் படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுடைய கமெண்ட் இந்த குரூப் 4 எக்ஸாமை பற்றியும் இந்த ஆன்சர் கீயை பற்றியும் உங்களுடைய கமெண்ட் வந்து கீழே கட்டாயம் பதிவு பண்ணுங்கள். நன்றி.